தேவன் ஆளுகை செய்ய தெரிந்து கொள்ளும் இடம் உலகத்தவர்களால் அற்பமாக எண்ணப்பட்ட இடம்தான். யூதாவின் பட்டணங்களில் சிறியதும் அற்பமுமாக எண்ணப்பட்ட பெத்லெகேமிலிருந்து ராஜாதி ராஜாவை எழும்ப செய்ததை மீக 5:2 பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் அங்கு அவதரித்தார். இன்றும் அவர் அவதரிக்க மனிதரின் இருதயங்களை தேர்வு செய்கிறார். தேர்வு செய்யும் இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிறார். தேவனின் தெரிந்து கொள்ளுதல் எப்போதும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். தேவன் கிதியோனை தெரிந்து கொண்ட போது மனாசேயில் அவனுடைய குடும்பம் சிறியதா இருந்தது. அவன் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் சிறியவனாக இருந்தான். மீதியானியருக்கு பயந்து மறைவிடத்தில் கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்தவனை பராக்கிரமசாலியாக பார்த்தார். அந்நிய தேசத்து பெண்மணிக்கு பிறந்தவன் என்று சகோதரர்களாலும் சமூகத்தாலும் அற்பமாக எண்ணப்பட்டு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை அரசனாக பார்த்தார். ஏன், இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிய பென்யமீன் கோத்திரத்தில் ஒரு அற்பமான குடும்பத்தில் கழுதைகளுக்கு பின்னே சென்று கொண்டிருந்த சவுலை இஸ்ரவேலின் முதல் அரசனாக தெரிந்து கொள்ளவில்லையா? தாய் தகப்பன் இல்லாத அடிமை பெண்ணாகிய எஸ்தரை பெர்சியா தேசத்திற்கே ராணியாக அபிஷேகம் செய்து தன்னுடைய ஜனமாகிய யூதர்களை அவளை கொண்டு ரட்சித்தார். அற்பமாக எண்ணப்பட்டு கணவனை இழந்த அந்நிய தேசத்து பெண்மணியாகிய ரூத்தை தெரிந்து கொண்டு அவள் மூலமாக ஓபேத்தை பெற செய்து அவனது குமாரன் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேறு எழும்பி நித்திய ராஜாவை ஜெனிப்பித்தது. அற்பமாக எண்ணப்பட்டவர்களின் இருதயம் தான் தேவன் அவதரிக்கும் இடம். அந்த இருதயத்தில் இருந்துதான் தேவனுடைய ஆளுகை நடைபெறுகிறது. இன்று உலகம் உங்களை அற்பமாக பார்க்கிறதா? கவலைப்பட வேண்டாம், தாழ்மைப்படுங்கள். தாழ்மை உள்ளவனை தேவன் உயர்த்துகிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தனக்கென்று தெரிந்து கொள்ளும் தேவன். பலவான்களை தள்ளி பலவீனர்களை பராக்கிரமசாலியே என்று அழைக்கும் தேவன். கல்விமான்களுக்கு தம்மை மறைத்து பேதைகளுக்கு தம்மை வெளிப்படுத்தும் தேவன். அற்பமாக எண்ணப்படுகிற பெத்லெகேமே, இன்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தை அவர் தள்ள மாட்டார். உடைந்த உள்ளமுள்ளவர்களை அவர் ஆறுதல் படுத்துவார். வாசல் அருகே நின்று தட்டும் இயேசுவுக்கு உன் அற்பமான இருதயத்தின் கதவை திறந்து கொடு. அவர் தன் இரத்தத்தால் அதை கழுவி தூய்மைப்படுத்துவார். அவருடைய ஆளுகைக்கு அர்ப்பணித்தால் பரிசுத்த ஆவியை இருதயத்தில் அருளி செய்து தேவ திட்டத்தை உன் வாழ்க்கையில் நடத்துவார். தேவனுடைய ஆளுகை அற்பமான இடத்தில் இருந்து ஆரம்பமாகும். அற்பமாக உலகம் பார்க்கும் உங்களை தேவன் பொக்கிஷமாக பார்க்கிறார். ஆமென்.